ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லங்ஸ் எக்ஸ்பிளைன் பார்ப்போம் சரியா. ஸோ அதுக்குள்ள இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, த லங்ஸ் அப்சர்வ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர். யூ ப்ரீத் இன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் into the bloodstream so that it can get to every part of your body. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லங்ஸ் என்ன செய்யணும்னா ஆக்சிஜனை உள்ளே எடுத்து வெளியில் விடும். அப்படியே அடுத்தது என்ன செய்யணும்னா, லங்ஸ் உள்ளே ஆக்சிஜன் விடுமே, அது எல்லாமே எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் சேரும். அது எப்படின்னா பிளட் ஸ்ட்ரீமில் வழியில் அப்படி சொல்லியிருக்காங்க சரியா. As a cell in your body work, they produce a waste gas called carbon dioxide that is released into the bloodstream. ஏன்னா இந்த எல்லா செல்ஸும் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த பாடி ஒர்க் they produce a waste gasலாம் என்ன செய்யணும்னா வெளியில் போயிடும். அதுக்குள்ளே waste gas is called carbon dioxideனு சொல்லியிருக்காங்க. that is released ஆகிடும் into the bloodstreamனு சொல்லியிருக்காங்க. Your lungs get rid of this waste gas when you breathing out. என்னென்னா ரைடுனா என்னதுன்னா, மீனிங் ஆஃப் ரைடு என்ன தமிழ்னா விடுவித்து கொள்ளும் அப்படி நம்ம கொள்ளும்னு சொல்லிக்கலாம். என்னென்னா எல்லா வேஸ்ட்டும் விடுவித்து கொள்ளும் அப்படி சொல்லியிருக்காங்க ப்ரீத்திங் அவுட்டில் பண்ணி. ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. இனி வாட் ஆர் த லங்ஸ்னு பார்ப்போம் சரியா. த லங்ஸ் ஆர் அ பேர் of spongy air-filled organs located on either side of the chest. என்னன்னா லங்ஸ் ஒரு பேர் ஆஃப் அ ஸ்பாஞ்சி ஏரா. லங்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பாஞ்சி ஏர் பேரா மாதிரி இருக்குமா. லங்ஸ் எப்போனாலும் இப்படி இந்த மாதிரி இந்த இப்படி கொஞ்சம் இருக்கும் அண்ட் இப்படி கொஞ்சம் இருக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கும் அப்படி தானே. இது ஒரு ஸ்பாஞ்சி ஏர் ஃபில்ட் ஸ்பாஞ்சி ஓகேவா. ஸ்பாஞ்சி organs located on the either side of the chest. either ரெண்டு சைட்லேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க. The trachea conducts inhaled air into the lungs through its tubular branches called bronchi. இந்த trachea என்ன செய்யணும்னா inhaled air உள்ள எல்லாத்துலேயும் எடுத்து அது calls a bronchiன்னு சொல்லுவாங்களாம். The bronchi then divided into smaller and smaller branches finally become microscope. இந்த bronchi என்ன செய்யணும்னா டிவைட் பண்ண smaller and smaller ஆக்கி அது என்ன செய்யணும்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆக்கிடும் and microscopic. ஓகேவா. and what is the function of the lungs? இந்த lungs என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. lungs health disease. ஓகேவா. Your lungs are part of the respiratory system. Lungs என்னன்னா ஒரு part of the respiratory system, a group of organs and tissues that work together. Respiratory systemல இது ஒரு group of organs or group of tissuesல ஒர்க் ஆகுமா and work together to help your breathing work ஆகும். The respiratory system main job is to move fresh air into your body while removing waste gas. ஏன்னா respiratory systemக்குள்ள மெயின் ஜாப் என்னென்னா எல்லா வேஸ்ட்டையும் வெளியில் தள்ளி நல்ல ஏரை உள்ளே கூட்டிகிட்டு வரணும். அதுதான் respiratory systemக்குள்ள மீனிங் த ஆக்ஷன் ஆஃப் ப்ரீத்திங். ஒரு ஆக்ஷன் ஆஃப் ப்ரீத்திங் தான் respiratory systemக்குள்ள மீனிங்கே. அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மீனிங்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா வாட் ஆர் த 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லங்ஸ். நம்ம அதில் என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லங்ஸ். இப்போ என்னென்னா வாட் ஆர் த 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லங்ஸ்னு கேட்டிருக்காங்க. த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லங்ஸ் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் கால்ட் ரெஸ்பிரேஷன். என்னென்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா, அதுக்குள்ள ஆக்ஷன் ஆஃப் ப்ரீத்திங் தான் இதுக்குள்ளே. ஸோ இது மோஸ்ட்டாக பார்க்க வேண்டாம். ஆக்ஷன் ஆஃப் ப்ரீத்திங், அந்த ஆக்ஷன் ப்ரீத்திங்காக ரெஸ்பிரேஷன்ஸ். ஓகேவா. இன் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் ஃப்ரம் இன்கமிங் air enters the blood and carbon dioxide, a waste of gas from the metabolism, leaves the blood. என்னன்னா இந்த மாதிரி வேஸ்ட் இந்த ரெஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா நம்ம கேஸ் ஏரை உள்ளே விட்டோம்னா எல்லா வேஸ்ட்டும் வெளியில் போயிடும். அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. A reduced lungs function means that the ability to lungs to exchange gas is reduced. என்னென்னா இந்த ரெடியூஸ் பண்ணோமா எல்லா எபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸும் ஸோ இட்ஸ் கேன் பி ரெடியூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் இஸ் ரெடியூஸ்ட். அடுத்த கொஸ்டின்னா வேர் இஸ் லங்ஸ் இன் அவர் பாடி. எங்கே லங்ஸ் இருக்குது? லங்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த breast bone. breast அந்த ஸ்பெல்லிங் டவுட் இருக்கும். ப்ரீத்னு எழுதி வச்சுருந்தீங்க. breast breast bone. ஓகேவா. breast bone சரியா.
in the chest cavity and are divided into 5 main sections. 5 main sectionsல divide ஆயிருக்கான். The lungs are responsible for removing carbon dioxide from the blood and adding oxygen. Responsible லங்ஸுக்கு ஒரு வேலை இருக்குது. என்னென்னா ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறதும் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறதும் அதுக்குள்ளே மெயின் ஜாபு சொல்லியிருக்காங்க. The heart and lungs work together to do this. இந்த ஹார்ட்டும் லங்ஸும் இதுக்குள்ளே மெயின் ஜாபே ஆக்சிஜனை உள்ளே விடுதும் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எடுக்கிறது தான் அதுக்குள்ளே மெயின் ஜாபேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் மச் ஒன்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம். டாட்டா.